பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தருவார்கள். ஒரு சின்ன சுப்ரீமசியை உங்களால் பார்க்க முடியும். என்ன காரணம்? ஆம்பளை பிள்ளை தான் நம்மளோடு கடைசி வரை இருக்க போகிறான், அவன் தான் கடைசி காலத்துல நம்மளை பாத்துக்க போறான், சம்பாதிச்சு தரான். பொம்பளை பிள்ளை ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா அதோடு நம்ம கடமை முடிஞ்சு போயிருது என்கின்ற மனநிலையில் பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இது உண்மையிலே தவறான நிலைப்பாடு. உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தாலும் கூட, உங்களோடே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆண் பிள்ளையை விட திருமணம் முடிந்து வேறு ஒரு வீட்டிற்கு செல்ல இருக்கிற உங்கள் பெண் பிள்ளையின் மீதுதானே அதிகமான அக்கறையும் அரவணைப்பும் ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரின் அற்புதமான வார்த்தைகளை பாருங்கள். எவர் ஒருவர் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து கண்ணியமான முறையில் வளர்த்து மட்டம் தட்டாமல் ஆண் பிள்ளைகளோடு ஒப்பிடாமல் வளர்க்கிறாரோ, அவர் செய்த அந்த செயலின் மூலமாகவே அவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. அல்லாஹுடைய தூதரின் வார்த்தைகள் ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. மட்டம் தட்டாமல், அவன் ஆம்பளை பிள்ளை அப்படித்தான் இருப்பான், நீ பொம்பளை பிள்ளை தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. ஒப்பிடாமல், அவன் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரான், கஷ்டப்பட்டு வரான், நீ வீட்டுல தானே இருக்கிற, சம்பாதிக்கவா செய்யற, ஏன் ஆறுன தோசையை நீ சாப்பிட மாட்டியா, அவன் தட்டை நீ எடுத்து வைக்க மாட்டியா? இது போன்ற மட்டம் தட்டுதல், இது போன்ற ஒப்பீடுகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பல வீடுகளில் நாம் பார்க்கிறோம். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இரண்டுமே இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அருட்கொடைகள் தான். அல் குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது, யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை தருகிறான், யாரை நாடுகிறானோ பெண் பிள்ளைகளை தருகிறான், யாருக்கு நாடுகிறானோ இரண்டையும் சேர்த்தே அல்லாஹ் தருகிறான், யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களை மலடுகளாகவும் மாற்றுகிறான்.